தமிழகத்தில் இந்த மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்காதது ஏன்? அரசு எதிர்ப்பலை எடுபடவில்லை என்பதற்கு சாட்சியா? இது பற்றி நியூஸ் 7 தமிழின் தலையங்கத்தில் பார்ப்போம். தேர்தல் எந்திர கோளாறு காரணமாக திரும்பி வந்தவர்கள், பேருந்து வசதிகள் இல்லாததால் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் போனவர்கள், வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள், வாக்குச்சாவடி மோதல்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தில் 38 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் 71.87% வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது. வேலூரிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றால் கடந்த 2014 மக்களவைத் தேர்தலுக்கு பதிவான 73.7% இம்முறையும் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் பிரச்சாரம் மட்டுமல்ல, கமலின் சினிமா கவர்ச்சி, சீமானின் பேச்சுகள், டிடிவி தினகரனின் களப்பணி போன்ற எதுவும் தமிழக வாக்கு சதவீதத்தை உயர்த்தவில்லை. அதை வைத்து பார்க்கையில் புதிய வாக்காளர்களின் நம்பிக்கையை இம்மூன்று தலைவர்களும் பெற்றிருப்பதற்கான சாத்தியம் குறைவு என்கிற முடிவுக்கு வரவேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி இம்முறையும் இந்த தேர்தல் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு இடையிலான மோதலாக மட்டுமே இருக்கும் என்றும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்தில் கமலையும் சீமானையும் போல தினகரன் புதிய வாக்காளர்களை நம்பி களம் இறங்கியவர் இல்லை என்பதும், அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள்தான் அவருடைய குறி என்பதும் கவனிக்கப்பட வேண்டியது. இதனால் அவரை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் வழக்கமான வாக்கு சதவீதமே பதிவாகி இருப்பதை பார்க்கையில் அதிமுகவின் வெற்றியை தடுக்க மட்டுமே தினகரனால் முடியும் என்றும், பொது வாக்காளர்களின் வாக்குகளோடு திமுக வாக்கு வங்கியிலும் சேதாரத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே மக்களவை தேர்தலில் தினகரனால் வெற்றியை ருசிக்க முடியும் என்கிற கணிப்புகள் சரியா என ஆராய வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் இடையில் இரண்டு ஆளும் கட்சிகளும் ஒன்றாக கூட்டணி சேர்ந்திருப்பதால் அரசுக்கு எதிரான மனநிலையே வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் என்று அரசியல் நோக்காளர்கள் கணித்தது தவறா, அல்லது ஊடகங்களில் கட்டமைக்கப்பட்ட அளவிற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பலை இல்லையா என்பதும் விவாதத்திற்கு உரியது. எது எப்படியோ, மே மாதத்திற்கு பிறகு கோடைக்காலம் முடிந்துவிடும் என அதிமுகவினர் நம்பிக்கையாக இருக்க, மறுபுறம் கோடை முடிந்த பின் இலையுதிர் காலம் தொடங்கிவிடும் என்று காத்திருக்கிறார்கள் திமுகவினர்.